இன்னைக்கு தம்பிக்கு ஊருக்கு குடுத்து விடுறதுக்கு கொஞ்சம் பொருள்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருந்துச்சு. இந்த வெந்தய பொடி, இட்லி பொடி, அப்புறம் இந்த சாதத்துல போட்டு சாப்பிடுவோம்ல பருப்பு பொடி, அதுவும் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய ஸ்டைல்ல நான் எப்படி செஞ்சிருந்தேன்னா, துவரம் பருப்பு 1 கப் எடுத்துக்கிட்டேன். எந்த கப்பால எடுக்கிறோமோ அதுல பாதி வந்து பைத்தம் பருப்பும், உளுத்தம் பருப்பும் எடுத்துக்கிட்டேன். துவரம் பருப்பு, பொட்டுக்கல்ல, கடலை பருப்பு இது 3மே ஒரே அளவா எடுத்துக்கிட்டேன். 3த்தையுமே தனித்தனியா வறுத்து எடுத்துக்கிட்டேன். பொட்டுக்கல்லையே ரொம்ப வறுக்க தேவையில்ல. சூட்டுக்காண்டி பொட்டுக்கடலையே போட்டு லைட்டா வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். துவரம் பருப்பை நல்லா வறுத்துட்டு 3த்தையுமே தனித்தனியா வறுத்து, அடுத்து பைத்தம் பருப்பு, உளுத்தம் பருப்பும் வறுத்துட்டு, காஷ்மீர் மிளகாய் எடுத்துக்கிட்டேன். காரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு 5, 6 சேர்த்து அதையுமே வறுத்து எடுத்து இந்த பொடிக்கு 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு, அதுல ஒரு 10 மிளகு சேர்த்து அதையும் வறுத்துக்கிட்டேன். மிளகு இஷ்டம் இருந்தா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் 1 கை கருவேப்பிலை அதையுமே நல்லா அலசிட்டு நல்லா நொறுங்குற அளவுக்கு அதையுமே வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 பூண்டு நல்லா தட்டி அதையுமே அந்த வெறும் எண்ணெய் சட்டிலே போட்டு வறுத்து எடுத்துட்டு, அடுத்து பெருங்காயத்தையும் வறுத்து இது கூட சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்சியில அரைச்சு எடுத்துக்க வேண்டியதான். இதை சுட சுட சாதத்தோட போட்டு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். கூட வந்து உருளைக்கிழங்கு வறுவல், சுட்டு அப்பளம்லாம் சுட்டு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.